அனைவருக்கும் ஜோ சமையல் சார்பாக விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் தீபாவளியை சேஃபாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. தீபாவளிக்கு முன்னால் எப்போவுமே நாங்கள் நான்வெஜ் சமைச்சு சாமிக்கு படைச்சி சாப்பிட்றது உண்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்னென்ன சமைச்சோம் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் வந்து சுட சுட வந்தோடனே இட்லி ஊற்றியாச்சு. இட்லி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு மட்டன் குருமா வந்து பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சூப்பர் டேஸ்டியான மட்டன் குருமா. நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி பெப்பர்லாம் அதிகமாக போட்டு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி. கொஞ்சம் கிரேவியை தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து சுட சுட மசால் வடை. எப்போவுமே வந்து நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி மசால் வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். ஸோ அந்த வகையில் மசால் வடை வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு என் மாமனாரும் எல்லா இலையும் வந்து நல்லா தண்ணி தெளித்து நல்லா வந்து வாஷ் பண்ணி அதை வாஷ் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ தட் உங்களுக்கு சாப்பிட்ற டைமில் டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சைட் பை சைடு வந்து தோசை ஊற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தோசையும் வந்து சுட்டு வச்சாச்சு. ஸோ தோசை வந்து ஆளுக்கு 2 தோசை வச்சுட்டு இட்லியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ஸோ எல்லாேருக்கும் 2 தோசை வந்து சுட்டு வச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து படையல் போட்டு சாமிக்கு படைச்சிட்டு எல்லோரும் ஃபேமிலியோட ஜாலியாக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.